எங்கள் எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருது. 23ஆம் புலிகேசி ஏன் 3 வருஷம் போல, அதுக்கு பதில் சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறணுமா வேணாமா? தன்மானம் உள்ள, மானம் உள்ள, யோக்கியம் உள்ள, திராணி உள்ள முதலமைச்சர் 3 ஆண்டுகள் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிச்சாரு? அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துருச்சா? அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து முதல்வர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றுள்ளதாக சீமான் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கூறியதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். இல்லை, எதுக்காக சந்திப்பாங்கன்னு இருக்குல்ல, பல்வேறு சூழல்கள் இருந்தது. பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க, நமக்கு நிதி தரலை, அதனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நேரங்களில் அவரை சந்திச்சிருக்கலாம். அவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டால் நேரம் கொடுக்குறாங்க. காலையில் உங்களை சந்திக்கிறாங்க, மாலையில் தம்பி உதய சந்திக்கிறாங்க. அப்படி ஒரே நாளில் எல்லாரையும் சந்திக்க முடியுது, உங்களால் சந்திக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எண்ணற்ற சிக்கல்கள் நமக்கு வந்தது. அப்போலாம் பேசி நீங்கள் இதை சரி செஞ்சுருக்கலாம். இந்த இப்போ 3 நிதி ஆய்வு அந்த கூட்டத்தை நிராகரித்த நீங்கள் இப்போ இந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கு ஏன் போகிறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும், இந்த வாட்டி ஏன் போகிறீங்க அப்படின்னு. அது ஒரு வேளை நீங்கள் அமலாக்கத்துறை சோதனைக்காக போகிறீங்களா அப்படி சந்தேகம் வருதில்ல. அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. இப்போ பாஜக அரசு என்ன நினைக்கும்னா, இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுலேருந்து விலகுனா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அது இணக்கமாக இருக்கும். இவங்களும் நாங்கள் உங்களை அந்த மாதிரி சூழல் வந்து ஆதரிப்போங்கிற இதில் இணக்கமாக இருப்பாங்க. இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் போரை அதை ஆதரித்து பேரணி நடத்தின முதல்வர் நம்முடைய முதல்வர் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வர், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர், அந்த பெண்மகள் அவங்க பேரணி நடத்தினாங்க. டெல்லிக்கு முதலமைச்சர் போயிருக்காரு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு, எப்படி பாக்குறீங்க? தலைவர் 3 வருஷம் ஏன் போகல நீங்களாவது சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. அவரும் பதில் சொல்ல மாட்டாரு. எங்க எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருது. 23ஆம் புலிகேசி ஏன் 3 வருஷம் போல, அதுக்கு பதில் சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறணுமா வேணாமா? தன்மானம் உள்ள, மானம் உள்ள, யோக்கியம் உள்ள, திராணி உள்ள முதலமைச்சர் 3 ஆண்டுகள் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிச்சாரு? அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துருச்சா, இல்லை ஞாபக மருதி வந்துருச்சா? என்ன காரணம் சொல்லுங்க, பத்திரிகையாளராவது சொல்லுங்க. அவர் தான் சொல்ல மாட்டாரு. இல்லை அவங்க கொத்தடிமையாக இருக்கிற அமைச்சரவையாவது சொல்லுங்க. ஒரு வயலும் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்கல்ல, அப்போ சந்தேகம் வருது இல்லை, யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த சாரு, யார் அந்த விஐபி? அதனால தான் போகிறாரு தலைவரை. அவர் நாட்டு மக்களுக்காக போகல, தன் வீட்டு மக்களுக்காக போகிறாரு. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். வேணும்னா ஸ்டாலின் டெல்லியில் இறங்கினோன்னு உங்கள் தலைவரை விட்டு கேட்க சொல்லுங்கள், உங்கள் நண்பரை விட்டு. இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிதி ஆய்வு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு. எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. 3 முறை புறக்கணித்து இப்போ சோதனைன்றனால முதலமைச்சர் சென்றிருக்கார் அப்படின்றாங்க. சோதனைக்கெல்லாம் அஞ்சுகிறவர் அல்ல தமிழக முதல்வர். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அஞ்சாத உள்ளத்தோடு அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இல்லாத புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு, மகளிருக்கு, வயது முதிர்ந்தோருக்கு, ஓய்வு பெற்றோருக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை பதித்து அவர் மக்கள் மன்றத்தில், மக்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர். இந்த எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.